ஒன்றும் பெரிய நான் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன். அது யூஷுவலாகவே காம் தானே, யூஷுவலாகவே அமைதியாக தான் இருக்கார். ஜஸ்ட் கேட்டார், நான் அவர் இந்த தலைவர் என்ன சொல்கிறாரு, அந்த தலைவர் என்ன சொல்கிறாரு, சோனியா காந்திக்கு இதில் விருப்பம் இருந்திருக்குமா, அப்படி ராகுல் காந்தி ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னு சும்மா ரொம்ப ஜென்யூனாக ஒரு 4 வார்த்தை, அவ்வளோதான். மற்றபடி அவங்க ஸ்டால் வாட்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க. அவங்க இந்த ஏடிஎம்கே நிகழ்வுகளை பற்றி சட்டப்பூர்வமாக இது எப்படிமா ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான். நம்முடைய ப்ரெசன்ஸ் மட்டும்தான் அங்கே தவிர, இதெல்லாம் ரொம்ப நேரமாக உள்ளே இருந்தேன். ஆனால் நம்மளுமே கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஷை டைப் தானே, அதனால் கொஞ்சம் முன் வந்து எதுவுமே பெருசாக பேசலை. காங்கிரஸோட அந்த முடிவு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த நீங்கள் எடுத்த முடிவுக்கு ஒரு காரணம். அப்போ இப்போ விசிகா, கம்யூனிஸ்ட், இடதுசாரிகள் வந்து வெளியிருந்த ஆதரவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமைச்சரவையில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க விசிகாவை பொறுத்த வரைக்கும். இடதுசாரிகள் பொதுவாக அவங்க பங்கெடுக்கிறது இல்லை, அவங்க ஆட்சினா தான் இருக்கும். அப்போ காங்கிரஸும் அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருந்தா அது சரியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்த நான் ஆரம்பத்திலிருந்தே இந்த குறைந்தபட்சம் இவர்களை போன்றாவது இவர்கள் செய்தால் கேள்விகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கனே தவிர, என்னுடைய நிலைப்பாடு வந்து இப்போ இந்த வெளியிருந்து ஆதரவு தெரிவிப்பதுமே ஒரு கேலிக்குரிய விஷயம்தான் தான் நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ இன்றைக்கி வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாங்க, இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாரு, முஸ்லீம் லீக் வரணும், விசிகா வரணும் அப்படிங்கிறார். அதுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு வெளியிருந்து ஆதரவு தரணும்னு எனக்கு புரியலையே. நிறைய பேர் அதுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க. இதற்கு எதுக்கு வெளியிலேருந்து ஆதரவு தரணும்? நீங்கள் அமைச்சரவை கொடுங்க, நாங்கள் வர்றோம்னு சொல்லியிருக்கலாமே. எனக்கே அது புரியல. எனக்கு புரியாமே தான் நான் கேட்குறேன், ஒரு டவுட்டாக தான் கேட்குறேன். எனக்கு அது எனக்கு நிஜமாக எனக்கு விளங்கலை. அது இப்போ அவர் வந்து அழைப்பு கொடுக்குறாரு. அழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி, ஓகே, வரமா இல்லையான்னு பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்றது சாதாரணமான ஸ்டேட்மெண்ட் தானே. அதுக்கு எதுக்கு வெளியிருந்து ஆதரவு தரணும்? வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் எந்த அரசியல் கட்சியும் அதிகாரத்துக்குள் வரதான் பார்க்கும். ஏன் வரலை அப்படின்னா, கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் வரலை அப்படின்னா, இவர் எதிர்காலத்தில், அதாவது இவர் மீது நம்பிக்கை இல்லை, ஆனால் ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், அதனால்தான் அதிகாரத்தில் பங்கெடுக்கல. இதுதான் உண்மை. பாஜக பக்கம் அவர் போயிடக்கூடாது, அதான் ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாஜக, அது காங்கிரஸ் சொல்லிச்சு பலுவா, பாஜக பக்கம் போயிடக்கூடாது. இவங்க என்ன சொன்னாங்க, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அதுவும் வந்து பாஜக கையில் போகிற ஆட்சி தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ என்ன வழக்கில் சொல்கிற மாதிரி சேஞ்சஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன நடந்துச்சுன்னு இப்போ திரும்ப போகிறாங்க. எப்படி அமைச்சரவைக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறதும், அதை நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம்னு சொல்கிறதும் எப்படி சரியாகும்?